சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ஃபோக்கஸ் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இனிய தமிழ் புத்தாண்டு பிறப்பு. அப்போ இந்த புத்தாண்டு பிறப்பில் ராசிநாதர்கள் இருக்க வேண்டிய இடம் மேச ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், சந்திர பகவான், மீன ராசியில் சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் பலமாக நம்மளுக்கு இந்த வருஷத்து பல நன்மைகளை தான் நம்மளுக்கு தரப்போகிறாங்க. இந்த வருஷம் பொதுவாகவே நம்மளுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்கும் சக்ஸஸ் ஆன வருஷம்தான். அப்போ மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இந்த 2026 எப்படி நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்க போகுதுன்னு கேட்குறத பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு இந்த 2026 ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். இத்தனை வருஷமாக இயங்கிக்கிட்டு இருந்தக்கூடிய ஒரு ஆசைகள்லாம், உங்கள் தேவைகள் எல்லாம் கட்டாயமாக பூர்த்தியாகும். அரசியலில் பிரவேசம் ஆகணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள், ஆசைகள் இருக்கிறவங்க கூட இந்த வரக்கூடிய தேர்தலில் உயர்ந்த ஒரு அமைப்பில் இருக்க போகிறீங்க. தான் பிரதிபலிக்கணும், நான் படிக்கணும், நல்ல வேலை வாய்ப்பு எனக்கு அமையணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டுக்கிட்டு இருந்த ரிஷபராசிக்கார ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தால் கூட உட்கார்ந்த இடத்துல இருந்தே நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வருஷமும் இதுதான். காதல் சிறு வயசுலேயே படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய டீனேஜிலேயே அதுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தவங்களுக்கு தான் பிரச்சனை. தன்னுடைய வீட்டில் பார்த்து முடிக்கக்கூடிய திருமணத்துக்கு எந்த குறையும் வராது. அற்புதமான வருஷங்க இது உங்களுக்கு. இவ்வளவு நாளாக தூங்கிக்கிட்டே இருப்பீங்க, எப்படா எனக்கு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு எல்லாமே இது யோகத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாகவே இருக்கும். இருந்த இடத்துல இருந்தே வியாபாரத்தை நுணுக்கமாக செய்யக்கூடிய தருணம் உடையவங்க ரிஷபராசிக்காரங்க நீங்கள். பல பேர் மீடியாவில் பெரிய ஆளாக வரணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள், ஆசைகளும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அமையும். ரிஷபராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே ஒரு பிரில்லியண்ட்டான அமைப்பு, ஒரு தொழில் அதிபர் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான செயலாக்கங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சிறு வயசுலேயே கஷ்டப்பட்டவங்க தான் நீங்கள் இருந்திருந்தாலும் ரிஷபராசிக்கு சனீஸ்வர பகவானுடைய பார்வை பாக்கியத்தில் வதற்கு. அப்போ பாக்கிய சனின்னு சொல்லுவாங்க. பாக்கிய சனினவே முக கடாட்சியம் சொல்லலாம். அஷ்டலட்சுமியில் ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். அதனால் நல்ல நேரம் எல்லாருமே தேடணும். அந்த நேரம் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. கோபதாபத்தை குறைச்சிட்டு முகமலர்ச்சியோடு என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலுக்கு அடிப்படையான தன்மைகளை நம்ம பக்குவம் பண்ணிக்கிட்டு ரிஷபராசி அன்பர்கள் இருந்தீங்கன்னா இந்த 2026 நீங்கள் ஈஸியாக பீட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆரோக்கியத்து மேலேயும் கொஞ்சம் நீங்கள் கவனமாகவே தான் இருக்கணும். ஸ்கின் அலர்ஜிகள் நிறைய வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு யூரின் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகும். நல்ல ஒரு மருத்துவரை போய் நாடி உங்கள் உடம்புக்கு தேவையான சக்திகளையும் உங்கள் உடம்புல வரக்கூடிய டிசீஸை போகக்கூடிய தருணத்தையும் நீங்கள் பக்குவப்படுத்திக்கணும். நல்ல நாள், நல்ல ஒரு வருஷந்தாங்க சொல்லலாம். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாகவே இருக்கிறாரு. குருனா படிப்பு,
குருனா குழந்தை, குருனா டாக்டர், குருனா ஒரு உயர்ந்த பதவி. அந்த பதவிகள்லாம் இந்த 2026 27க்குள்ளே உங்களுக்கு பூர்த்தி ஆகிடும். ஆனால் முன்னோர் வழிபாடை நீங்கள் தான் பண்ணணும், முறையாக பண்ணணும். ஏன்னா உங்கள் ராசியிலையும் ராகு பகவான் ஒரு கட்ட காலத்தில் வந்துட்டு போவார். அந்த கர்ம பலனை அனுபவிக்க பிறந்த நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடும் உங்கள் முன்னோர் வழிபாடையும் முறையாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா எதையுமே பீட் பண்ணிடுவீங்க. அப்படியாம்பட்ட ஒரு தருணம் உங்கள் ஜாதகத்தில் நிறையாவே இருக்குது. ரிஷபராசிக்காரங்க இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையில் ஒரு வெற்றி பாதையை அடையக்கூடிய வருஷம் கூட சொல்லலாம். ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள், அது வெள்ளிக்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகன் கோவிலை போய் பார்த்துட்டு வாங்க. மேற்படி சொன்ன பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகலைன்னா என்னை சட்டையை பிடிச்சி கேளுங்க. அப்படி ஒரு சக்தி வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு இருக்குது. பேசுங்க, தேவையை சொல்லுங்கள். இப்படி ஒரு வழிபாடை பண்ணிக்கிங்க, எந்த குறையும் வராது. ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வல்லக்கோட்டை முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய் நம்ம என்ன நீங்கள் பார்க்கணுன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு டைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீட்டு அட்ரஸ் இங்கே லொக்கேஷன் வரும். வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப், இந்த ஊர் இந்த பேருன்னு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் 12 ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க, எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன்.